அதாவதுப்பா லமீரை சொல்றதுக்கு இஸ்மு இஷாராவை சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஹும்னா அவர்கள் அர்த்தம், ஹும்னா அவர்கள் அர்த்தம். உலாயிக்க என்றால் அல் மௌசூஃபூன பிமா விக்கிற ஜலாலைன்ல போட்டுருப்பாங்க பத்தியா, ஜலால் நபி பாரு உலாயிக்க அலாஹுதம் ரபிமுக்கு போடுவாங்க. அல் மௌசூஃபூன பிமா விக்கிற மேலே கூறப்பட்டதை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். விளங்குதா? யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்பினார்களே, தொழுகையை நிலை நிறுத்தினார்களே, நிறுத்துவார்களே, நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்களே, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுதமிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய புறத்தின்தான நேர்வழி மீது என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த சிவத்தோடு சேர்த்து மௌசூஃபை கொண்டு வந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கதான் அது மௌசூஃபுன்னு விமாதிக்கிறேன்னு போடுறாங்க. உம்முனாலே இருக்காது. விளங்குதான்னு கேட்டேன். இஸ்மி இஷாராவை சொன்னாங்க இருக்கும், இருக்கிறவங்கள பார்த்து இஷாரா செய்ய முடியும். விளங்குதா? அதுக்கு அப்படி தான் அல் மௌசூஃபுன பிமா விக்கிற மேலே கூறப்பட்டதை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. அப்போ இன்ன இஸ்மல் இஷாரத்தி, இங்கே இஸ்மி இஷாரா, இன்ன இஸ்மல் இஷாரத்தி ஆகுனா, இவ்விடத்தில் இந்த உலாய்க்கு அல்லாஹுதம் இருப்பீங்கன்றீங்கள, இவ்விடத்தில் இந்த இஸ்மி இஷாரா ஆகிறது. யாதத்தில் மௌசூஃபி பி சிவாத்தியில் மதுக்கூரத்தி, மேலே கூறப்பட்ட சிவத்துகளோடு மௌசூஃபை திருப்பி சொன்னதை போன்று இருக்கிறது. யாதத்தில் மௌசூஃபி பி சிவாத்தி மதுக்கூரத்தி, மேலே கூறப்பட்ட சிவத்துகளோடு மௌசூஃபை திருப்பி சொன்னதை போன்று இருக்கிறது. இந்த உலாயிக்கை என்று சொல்லியிருப்பது அபுலகு ரொம்ப கடப்பானது. மின் அங்கே ஸ்தேனிபி யாதத்தில் இஸ்மி வாய்தவு, அந்த இஸ்மை மட்டும் மடக்குவதை கொண்டு இஸ்தீனாஃப் செய்வதை விட அது ரொம்ப கடப்பானதாக இருக்கும். விளங்குதா? அந்த இஸ்மை மட்டும் திருப்பி மறுபடியும் நீ சொல்கிறத விட இதுதான் என்ன இருக்குது ரொம்ப கடப்பானது. ஏன் லிமாஃபி, இதில் இருப்பதினால், நீ பயானில் முகத்தலி, தேடக்கூடிய ஒன்றை விளக்குவதும் இதில் இருக்கிறது. தல்ஹீசிகி, சுருக்கி சொல்வதும் இதில் என்ன செய்த இருக்கிறது. உலாயிகன்னு போட்டால் போதும், எல்லாத்தையும் மௌசூஃப் சிவத்தை எல்லாம் சேர்த்து சொன்ன மாதிரி என்ன சுருக்கமும் கிடைக்குது. அப்போ தேடக்கூடியதை விளக்குவதில் இருந்தும், தல்ஹீசிகி, அதை தேடக்கூடியதை சுருக்கி சொல்வதிலிருந்தும் இதில் இருக்கிறது. இப்போ மேலே உள்ள சிவத்து இருக்குத, அந்த சிவத்து தான் எதுக்கு காரணம்? அவங்க நேர்வழியின் மீது இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஹுக்குமு. விளங்குதா? அவங்க கைபை நம்புகிறாங்க, தொழுகை நிலைநிறுத்துகிறாங்க, நம்ம கொடுத்துருந்து செலவு செய்கிறாங்கங்கிற சிவத்து இருக்க, இந்த சிவத்து அவங்க நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் என்று ஹுக்குமு செய்யப்படுகிறது. விளங்குதல் கேட்ட இந்த சிவத்தின் காரணத்தினால்தான் அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று என்ன செய்யப்படுதுங்க? ஹுக்கும் செய்யப்படுகிறது. ரைட்டுதப்பா? அதுதான் சொல்கிறாங்க. இன்ன தரத்துபல் ஹுக்குமி அல்லல் வஸ்பி, வஸ்பின் மீது ஹுக்குமை அமைத்திருப்பது. கைபை நம்புவாங்களே, தொழுகையை நிலைநிறுத்துவாங்களே, நாம் கொடுத்தது செலவு செய்வார்களே, இதெல்லாம் வஸ்பு. வஸ்பின் மீது ஹுக்குமை அமைத்திருப்பது ஈதானுன் உணர்த்துகிறது. அன்னவுல் மூஜிபலகு, அந்த வஸ்பு தான் அந்த ஹுக்குமை உண்டு பண்ணுகிறது, வாஜிபாக்குறது என்பதை உணர்த்துகிறது. அந்த வஸ்பு தான் அவங்க நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் ஒரு ஹுக்குமுக்கு காரணம். விளங்குதா? நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கப்படுதுலப்பா. அந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு காரணமே என்னதான்? மேலே கூறப்பட்டது சிவத்து தான். அதுக்கடுத்து ஜெய்து நல்லல் ஃபரசின்னா, ஜெய்து குதிரைக்கு மேலே உட்காந்துருக்கான், உண்மையிலேயே உட்காந்துருக்கான். ஒரு தாத்து என்ன செய்து உட்காந்துருக்கு குதிரைக்கு மேலே. ஜெய்து நல்ல சத்தைனா, ஜெய்து மாடிக்கு மேலே இருக்கான், ஒரு ராத்து இருக்கு. ரைட்டு. இங்கே அல்லாவுக்கு இஸ்திகலாவுடைய அர்த்தம் எப்படி வைக்கா? அவங்க ஹுதாவின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறான்னு தான் அர்த்தம். பிரதர் கேட்டேன், அது எப்படி நீங்கள் வந்து இதுங்க இஸ்திகலாவுடைய அர்த்தம் வருது? ஏன்னா இங்கே அவங்க இடம் பிடிச்சிட்டாங்கப்பா. பிரதர் உதாரணம் காட்டப்படுது, உதாரணம் காட்டப்படுது. அவங்க உதாவை வந்து பிடிச்சிக்கிட்டாங்கிறது இங்கே நினைச்சிருதுங்க காமிக்குது. உதாவுக்கு மேலே அவங்க இருக்கிறார்கள், உதாவுக்கு மேலே இடம் பிடித்திருக்கிறார்கள். இது தெள்ள தெளிவாகவே சொல்கிறாங்க. வம்தத்தல் ஜஹல, மடமையில் என்ன செஞ்சிருக்கிறான்? சவாரி செஞ்சிட்டான். வம்தத்தல் ஹவா, வழிகேட்டிலே சவாரி செஞ்சிருக்கான். வக்கத்தாத ஹாரிபல் ஹவா, மனோ இச்சை என்ற சிகரத்திலே
அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் தெளிவாக வேற சொல்கிறாங்க. அடுத்து இது அரபியர்கள் சொல்கிற பழக்கமாயிடும். விளங்குதப்பா? உதாவுக்கு மேலே ஏறி உட்கார முடியாதப்பா. அவங்க உதாவில் இருக்கிறாங்க, இடம் பிடிச்சிட்டாங்கிற ஒரு உதாரணத்தை அங்கே சொல்லப்படுதுப்பா. தம்சீல் செஞ்சு காமிக்கப்படுகிறது. உதாவில் இருக்கிறது எப்படின்னா குதிரைக்கு மேலே எரிஞ்சு உட்காத மாதிரி, இல்லை இன்னகல அலாஹுலக்கின் உதவி மாதிரி மகத்தான குணத்துக்கு மேலே நபியை நீங்கள் ஏறி உட்கார்ந்து இருக்கிறீர்கள். மகத்தான குணம் உங்களுக்கு கீழே, அதற்கு மேலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அல்லாஹ் தாலா குல்க அலிமுக்கு மேலே உட்கார்ந்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிபத்துகள் உள்ளவர்கள், ஈமான் பில் கைபு, இகாமு சலாத், ஈத்தாவு ஜக்காத் சிபத்து உள்ளவர்கள் உதாவுக்கு மேலே ஏறி சவாரி செய்கிறாங்கன்னு அர்த்தம். எடுத்துனப்பா. அப்போ மானல் இஸ்திலா, இந்த அலாவுக்கு இஸ்திலான்னு வரணும்ல. இந்த இஸ்திலாவுடைய அர்த்தம் உயரத்தில் இருக்கிறான், மேலே இருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் ஃபி அலாஹுதன். அலாஹுதன் என்பதின் மீது இஸ்திலாவுடைய அர்த்தம் தம்சீலூன், உதாரணம் காட்டுவதாக இருக்கும். தமக்குனுகும் மின் உதா, உதாவுக்கு அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். விளங்குதப்பா? இல்லாட எப்படி கூட தம்சீலு தமக்குனிஹிம் மின் உதா, உதாவுக்கு அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். அப்படி கூட நல்லா இருக்குது. எப்படி மானுல் இஸ்திலா, இஸ்திலா என்பதனுடைய அர்த்தம் ஃபி அலாஹுதா, அலாஹுதாவில இஸ்திலா என்பதனுடைய அர்த்தம் தம்சீலு தமக்குனிஹி மினல் ஹுதா, உதாவுக்கு அவர்கள் இடம் பிடித்திருப்பதை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். அப்படி கூட உதாவுக்கு அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்வதே உதாரணம் காட்டுவதாக இருக்கும். வஸ்துகராரும் அலைஹி, அதன் மீது அவர்கள் ஊண்டிக் கொண்டிருக்கிறார்கள், தரிபட்டு இருக்கிறார்கள். எடுத்தனப்பா? எப்படி கூட எப்பா உதாவை அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம் காட்டுறது. வஸ்துகராரி ஹிம் இல்லைடா, இப்படியே கூட வஸ்துகராருகும் அலைஹி, அதன் மீது அவர்கள் தரிபட்டிருப்பது, அந்த உதாவின் மீது அவர்கள் தரிபட்டிருப்பது ஆலிமன் ஒருவனுடைய நிலையை கொண்டாயிருக்கும். உதாவின் மீது அவர்கள் தரிபட்டிருப்பது ஊண்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஆலிமன் ஒருவனுடைய நிலையை கொண்டாயிருக்கும். ஏத்தலை செய்ய ஒரு வஸ்துவிலே ஏறி வர்க்கி போகுவதை சவாரி செய்தானே அந்தவருடைய நிலையை கொண்டு அவங்க தரிபட்டிருக்கிறதா இருக்கும். பக்கத்து சர்ற ஊபிகி, இதை தெளிவாகவும் சொல்றாங்க. பி கௌரியுடைய சொல்லில எப்படி இம்தத்தல் ஜஹில, மடமையில் சவாரி செய்தான், வல்கவா வழிகேட்டிலே சவாரி செய்தான், பக்கத்த ஹாரிபல் ஹவா மனோயிச்சியின் சிகரத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான் என்பது தெளிவாக வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மானா தானே. ஜஹிலில் ஏறி உட்கார்ந்துருக்காங்கிறது என்னது மானா தானேப்பா, அது கருத்து தானே. வழிகேட்டில் இருக்கான், மனோயிச்சியின் சிகரத்தில் உச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு மானா தானே. இது தெளிவாகவே சவாரி செஞ்சானே சொல்கிறாங்களே. இகத்தாதன்னு வருதுல்லப்பா. ஏய் இகத்தாத இம்தத்த என்ன என்னதுதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு உதாரணம் காட்டணும். அது உதாலிக்க. சரி, எப்போங்க உதாவின் மீது சவாரி செய்ய முடியும்? எப்பா உதாவின் மீது சவாரி செய்யணும் எப்போதும் அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்கணும். அல்லாதவனை தூக்கி இத்துற போடுறோம். உதாலிக்க, இந்த உதாவின் மீது சவாரி செய்வது என்பது அன்னமா எழுசுவது ஏற்படுவதெல்லாம் இஸ்திபராகின் ஃபிக்ரி, சிந்தனையை காலியாக்குவதை கொண்டாயிருக்கும். இதாமத்தின் நலரி, சிந்தனையை நிரந்தரமாக்குவதை கொண்டாயிருக்கும். ஈமா நுசிமின் ஹஜஜி, ஆதாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதிலே ஆராய்ச்சியை நிரந்தரமாக்குவதை கொண்டாயிருக்கும். அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவோ அத்தாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கான். அதில் நிரந்தரமாக நீ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மட்டும் நீ வச்சிருக்கணும். வச்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? இந்த உதாவில் சவாரி செய்ய முடியும். மேலும் வல் முவாலபத்தி அலா மஹாசபத்தி நப்சி பில் அமல், செய்கின்ற செயலிலே அப்படி செய்கின்ற செயலிலே நப்சிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதின் மீது, தன்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதன் மீது நிரந்தரமாக்குவதை கொண்டார்கள். என்ன செயலை செஞ்சாலும் செய்தான், யாருக்காண்டு செஞ்சேன் தஹஜ்ஜத்தே தொழுத, நீ அல்லாஹ்வுக்கு செஞ்சியா, மக்கள்லாம் உன்னை தஹஜ்ஜத் தொழுகிறவர்னு சொல்கிறதுக்காண்டி செஞ்சியா? நோன்பு வச்சேன் திங்கிழமை அன்னைக்கு, வேலைக்கிழமை அன்னைக்கு, பாபு வேலைக்கிழமை திங்களும் நோன்பு வச்சுருவாருங்கன்னு சொல்கிறதுக்காண்டி சரியா? அல்லாஹ்வுக்கு ஒன்று சரியா? அப்போ செய்கின்ற செயலிலே தன்னிடத்தில் கேள்வி கணக்கின் மீது
நிரந்தரமாக கேள்விகளுக்கு கேட்பதை நிரந்தரமாக்குவதை கொண்டாயிருக்கும். அப்போ தான் உதாவரை நீ சவாரி செய்ய முடியும். எதிர்த்து இந்த சலாத்தி ஒரு சுக்கி மையாய மமாத்தில் இல்லாயிரப்பில் ஆளுமினோடு இல்லை. என் தொழுகை, இந்த சலாத்தி ஒரு சுக்கி, என்னுடைய வணக்கம், என்னுடைய குர்பானி, என்னுடைய அஜ்ஜி, மமாத்தி, என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மமாத்து எல்லாம் இல்லாயிரப்பில் ரப்பல் ஆலமீன் சொல்லு. வாழ்ந்தாலும் அல்லாவுக்கு வாழ்வேன், அல்லாவுக்கு வேண்டி வாழனா மூத்தாயிருவேன், தொழுதாலும் அல்லாவுக்காக தொழுவேன், என்ன வணக்கம் செஞ்சாலும் அல்லாவுக்கு வேண்டி தான் செய்வேன். வாழ்ந்தாங்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி வாழணும். ஒரு நுக்கிர ஹுதா, ஹுதா என்பதை நக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது. உலாய்க்கு அல்லாஹுதன், அலல் ஹுதான்னு சொல்லல, அல்லாஹுதன். ஹுதா என்பதை நக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது நீ தாதீமி கண்ணியப்படுத்துவதற்காக. அப்போ தாதீம், தன்வீனை தாதீம். லகது தாப தௌபத்தன் வருதில் மாயிஸ்புர் மாலிக் ரலி அல்லாஹ்வை பற்றி மகத்தான தௌபாவை தௌபா செய்திருக்கிறார். லகது தாப தௌபத்தன், அதுக்கு தன்வீனை தாதீம். அந்த ஹாமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை வந்துன்னு வருதில்ல, லகது தாபத்து தௌபத்தன், மகத்தான தௌபாவை இந்த பொம்பளை தௌபா செய்திருக்கிறது. தன்வீனை தாதீம். அதே மாதிரி இது தன்வீனை தாதீம். நுக்கிர ஹுதா, ஹுதாவை நிக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது நீ தாதீமி கண்ணியப்படுத்துவதற்காக. மகத்தான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாய்க்கு அல்லாஹ் ஹுதம் ரப்பியும், ரப்புடைய புறத்திலிருந்தான மகத்தான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த ஹுதாவை கொடுத்ததே யார் தான்? அல்லாஹ் தான் கொடுத்தான். அதுக்கு தௌஃபீக் செஞ்சதே யார் தான் என்கிறத உணர்த்தது இருக்கு. நுக்கிர ஹுதாலி தாதீமி, ஹுதா என்பதை நக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்காக. இப்போ கண்ணகு உரியதபிகி உலாய்க்கு அல்லாஹுதம் ரப்பியும் என்பதை கொண்டு நாடப்பட்டிருக்கிறது போலும், லருபுன் ஒரு வகையான ஹிதாயத்தை நாடப்பட்டிருக்கிறது போலும், ஒரு வகையான உதாவை நாடப்பட்டிருக்கிறது போலும். இப்படிப்பட்ட ஒரு வகையான உதா தெரியுமா? லா யு பாலகு குன்ஹுகு, அதனுடைய யதார்த்தத்தை அடையப்படாதே. வேற எவனும் போய் அடைய முடியாதாங்க. லா யு பாலகு குன்ஹுகுன்னா என்ன அர்த்தம்? யதார்த்தம், அதனுடைய உண்மை, ஹக்கீக்கத்தின் அர்த்தம். அதனுடைய ஹக்கீக்கத்தை, யதார்த்தத்தை, அதனுடைய எல்லையை அடையப்படாது, அந்த எல்லையை அடையப்படாது. வலாயு காதரு கதுருகு, அதனுடைய அளவை அளவிடப்படாதே. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு ஹுதாவின் மீது அவர்கள் இருக்கிறார்கள். விளங்குதா? தன்வீனை தாதீம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உதாரணம் இருக்கான்னா இருக்கு. கவியை தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு சூப்பர் கவி. நதீருக்கு இதற்கு உதாரணம் கவுலு ஹுதலி, ஹுதலி என்ற கவிஞன் சொல்லா இருக்கும். அழகாப்படி ஃபலாவ அபி தைரி முரிபதி பில்லுஹா அலா காலிதின் லகது வகஅதி அலா லஹ்மின். ஃபலாவ அபி தைரி முரிபதி பில்லுஹா அலா காலிதின் லகது வகஅதி அலா லஹ்மின். அப்போ ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் கேட்டேன், ஹாலிது இன்னும் ஒருத்தன் போர்பட தளபதி. ஹாலிதின் வழியில் இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டேன், அவங்க எந்த காலத்தில் உள்ளவங்க இந்த பயத்தில் இப்போ எப்போ படிக்கப்பட்டுச்சு? ஹாலிது போர்பட தளபதி. அவன் நல்ல வீரன், அவன் மாவீரன். அவன் சண்டை செஞ்சாலும் நிறைய மையத்துகள் விழும், பறவைகள்லாம் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமா மையத்தை திங்கிறதுக்கு, பணத்தை திங்கிறதுக்கு. கேட்டேன், அப்படிப்பட்ட மாவீரன் அவன். அவன் அந்த காலத்தில் செத்து போயிட்டான். அவனை போட்டு தள்ளிட்டானுங்க மாவீரனை. அவனுடைய இறைச்சியை பறவைகள்லாம் கொத்தி கொத்தி திங்குது. விளங்குதா? திங்கும்போது ஒரு கவிஞன் பாட்டு படிக்கிறான் முதலி. இப்படி பலாவ அபித்தேரி, இந்த பறவையின் தந்தையின் மீது சத்தியமாக, பலாவ அபித்தேரி முரிபதி பில்லுஹா அலா ஹாலிதின், ஹாலிதின் மீது முற்பகலிலே விழுந்து அவனுடைய இறைச்சியை தின்று கொண்டிருக்கின்ற பறவையின் தந்தையின் மீது சத்தியமாக, லகது வகஅதி அலா லஹ்மின், ஒரு மகத்தான மாமிசத்தின் மீது விழுந்து கிடக்கிறாய். நீ சாப்பிடுறது ஒரு சாதாரணமான மாமிசம் அல்ல, மாவீரனின் மாமிசத்தை சாப்பிடுகிறாய். உனக்கு கண்ணியம் கிடைச்சது மட்டுமல்ல, உன்னை பித்தெடுத்த தந்தைக்கே கண்ணியம் கிடைச்சிருச்சு. பித்தெடுத்த தந்தைக்கே கண்ணியம் கிடைச்சிருச்சு. பறவைக்கு தந்தை யாருக்கெல்லாம் தெரியாது. விளங்குதப்பா? ஆனாலும் உன் தந்தை கண்ணியமானவன். எந்த அளவு கண்ணியமானவன்னா, அவன் மீது சத்தியம் செய்யலாம்.
அவன் மேலே என்ன செய்யலாம்? ஏன்னா சத்தியம் செய்யப்படக்கூடியது கண்ணியமாக இருக்கணும். கண்ணியம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு, சத்தியம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு. அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் சத்தியம் செய்யக்கூடாது நம்ம இஸ்லாமியர்கள். இதில் விளங்குதான் இருக்கு என்ன. ஆனால் கண்ணியம் சத்தியம் செய்யப்படக்கூடியது கண்ணியமாக இருக்கும். அபித்தைரி, இந்த பறவையின் தந்திய மீது சத்தியமாக, முரிபேத்தி மிதுஹாலா ஹாலிதின், ஹாலித் என்ற போர்ப்படை தளபதியின் மீது விழுந்து முற்பகலிலே விழுந்து கிடக்கின்ற இந்த பறவையின் தந்தியின் மீது சத்தியமாக, லகது வகாயத்தி அலா லஹ்மின், மகத்தான மாமிசத்தின் மீது விழுந்து கிடக்கிறாய். இவள் லஹமுங்கிறது இருக்க தனிமீனை தாவி, ஒரு கண்ணியமான மாமிசத்தின் மீது விழுந்து கிடக்கிறாய். இவள் லஹமுங்கிறது தனிமீனை தாவி, அவ்வளோதான் இந்த கவி. இப்போ அதே மாதிரி உலாய்க்கு அலாஹுதமின் ரப்பியும், ரப்புடைய புறத்தான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள், கண்ணியமான மகத்துவமிக்க ஹுதாவிலே இருக்கிறார்கள். ஹுதாவுக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா? ஒக்கித தாலீமு, அந்த தாலீமை மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. அன்னல்லா தாலா மானி, அல்லா தான் அந்த ஹுதாவை கொடுத்தான். ஒரு மஃபி கலவு அதற்கு தோஃபிக்கும் செய்தான். அங்கே வலுவூட்டப்பட்டிருக்கிறது. உதாவி கொடுத்ததே அவன் தான். தௌஃபீக் செஞ்சதும் அவன் தான், பேருபாரம் செஞ்சதும் அவன் தான். நல்ல காரியங்களுக்கு ஃபுல்லாக அவன் தான் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் நம்மளுக்கு அந்த உதாவின் மீது சவாரி செய்யக்கூடிய கூட்டத்தில் நம்மளை சேர்ப்பானாங்க. பக்கத்து உதுகிமத்தின் நூனு ரப்பியும் என்ற அந்த நூனை இதுதான் செய்யப்பட்டு விட்டது. ராயிலே உன்னத்தின் உன்னாவோடும் கைரி உன்னத்தின் ஒன்னா இல்லாமலும், பீஹிம் மூக்கில் மாதிரி இந்த சத்தம் வரணும். பீஹிம் ஒன்னா, மிர்ரப்பீஹிம் என்ன ஒன்னா இல்லாமல் படிக்கிறது. ஆனால் என்ன இருக்குது? மின் ரப்பியும் சொன்னால் தப்பு. மின் ரப்பியும் சொல்லக்கூடாது. அதை அங்கே கூட சேர்த்தணும். ஒன்னாவோடும் ஒன்னா இல்லாமலும். பீஹிம் ரப்பிஹிம் அது திருத்திங்க பாகுது. உதுகிமத்தி நூனு ஃபிர் ராயி பி ஹுன்னத்தின் பாதே. ஏன்னா 2 புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இதில் மாதிரி இருக்குல்ல, உன்னத்து திருத்திங்க. சரி, அடுத்து உலாய்க்கும் புலியும், அவர்களே ஜெயசீலர்கள். ஏபா இந்த மேலே உள்ள சிவத்து இருக்கிற ஈமானு பில் கைபு, இகாமு சலாத்து, ஈத்தாவு ஜக்காத்து உள்ள சிவத்து உள்ளவர்கள் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாய்க்கும் அவர்களே ஜெயசீலர்கள். அவர்களே ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள். ஏடுவா ஏங்க அந்த கூட்டத்தை பற்றி தானே சொல்லப்படுது. விழுதாக என்ன என்ன செய்யப்படுது? அப்போ ஏங்க வந்து வாவு வருது? வாவு வந்திருக்கா இல்லையா? அப்போ உலாய்க்கு புலியும் தானே வந்திருக்கே. ஏன் வாவு வந்துருக்கு? வாவு முகாயிரத்தை காமிக்கணும். அவன் காமிக்குது. அவங்க ஹுதாவின் மீது இருக்கிறது உலகத்தில், ஹுதாவின் மீது இருப்பது உலகத்தில். வெற்றிங்கிறது எப்போ? மறு உலகத்தில். வெற்றிங்கிறது எப்போ? மறு உலகத்தில். உலாய்க்கும் புலியும் கர்ரரஃபி இஸ்மல் இஷாரத்தி, இஸ்மி இஷாராவை அல்லாஹ் மடக்கியிருக்கிறான். ஏன் தம்பீகன் உணர்த்துவதற்காக. அலா அன்ன இத்திசாபகும் தில்க சிபாத்தி, மேலே குறிப்பிட்ட அந்த சிவத்துகளை கொண்டு அவர்களை வர்ணித்திருப்பது தக்கத்தலி வழங்குதப்பா. தக்கத்தலி குல்லு வாயுதத்தின், அந்த சிவத்துகளிலிருந்து ஒவ்வொன்றும் தேடுகிறது. மினல் அசரத்தைனி, 2 தன்மையை தேடுகிறது. அவங்க ஹுதாவில் இருக்கிறார்கள், ஜெயசீலர்லாம் ஆயிட்டாங்க. சிவத்து தெரிஞ்சுனா ஈமானம்பில் கைபி இகாமு சலாத்தி ஈத்தாவு ஜக்காத் இருந்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்களுக்கு 2 அசர் கிடைக்கும். ஒன்று உலகத்தில் உதாவில் இருப்பாங்க, மறு உலகத்தில் வெற்றி கிடைச்சிடும். தெரிஞ்சனப்பா. அப்போ இசிமிஷாராவை அல்லாஹ் மடக்கியிருக்கிறான் தம்பீகன் உணர்த்துவதற்காக. அல்லாஹ் அன்னை இத்திசாபகம் தில்க சிவாத்தி, சிவத்துகளை கொண்டவர்களை வர்ணித்திருப்பது. தக்கத்ததி குல்லு ஆயுதத்தின், இவைகளிலிருந்து ஒவ்வொன்றும் தேடுகிறது. இதில் அசரத்தைனி 2 தன்மையை தேடுகிறது. தேடுபா உதாவையும் தேடுகிறது, அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிறதையும் தேடுது. மேலும் அன்னக்குள்ள மினுகுமா, 2லிருந்து ஒவ்வொன்றும் காஃபின் போதுமாகும். அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க, அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறாங்கிறதே போதும். விளக்குதப்பா. அன்ன குள்ள மினுகுன்னு தானே இருக்குதே.
எப்படி இருக்க அன்ன குல்ல மினுகும் மினுகுமா இவைகளிலிருந்து ஒவ்வொன்றும் காபின் போதும் ஃபீ தமையுசியும் இவைகளை கொண்டு இந்த சிபத்துகளை கொண்டு அவர்களை பாகுபாடு செய்கின்ற விஷயத்திலே போதும் அந்த கைரிக்கு மற்றவர்களை விட்டும் இந்த சிபத்துகளை கொண்டவர்களை பாகுபாடு செய்வதில் இதே போதும். விளங்குதப்பா? அன்ன குல்ல மினுகுமா ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றும் காபின் போதும் இத்த மையுசியும் பிகா இந்த சிபத்துகளை கொண்டு அந்த கைரியும் அவர்கள் அல்லாதவர்களை விட்டும் பாகுபாடு செய்கின்ற விஷயத்திலே இதே போதும். அப்போ ஏங்க இங்கே வாவு வந்திருக்கு? உசித்தல் ஆத்திபு இங்கே அத்துப்படை எழுத்தை நடுவில் கொண்டுவரப்பட்டிருக்கு. இஹ்திலாஃபி மஃபூமில் ஜும்லத்தைனி விளங்குதற்கண்ண இதில் விளங்குதா? இவ்விடத்தில் ரெண்டு ஜும்லாவினுடைய கருத்து மாறுபட்டிருக்கிறது என்ற காலத்தில் அத்துப்படை எழுத்து கொண்டுபட்டிருக்கு. அத்து 3000 காமிக்கும். உதாகிறது இந்த உலகத்தில், வெற்றிங்கிறது மறு உலகத்தில், ரெண்டு வேறு வேறு. உசித்தல் ஆத்திபு அத்துடைய எழுத்தை நடுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இஹ்திலாஃபி மஃபூமில் ஜும்லத்தைனி ஆகுனா இவ்விடத்தில் ரெண்டு ஜும்லாவுடைய கருத்து மாறுபட்டிருக்கிறதுங்கிறதுனால் ஏன் விளங்கு? ஆனால் பி ஹிலாஃபி கௌலிஹி அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் உலாய்க்க கலனா பல்ஹும் அல்லு உலாய்க்குமல் காஃபிருங்கிற அதுக்கு மாற்றம். இங்கே முன்னால் உள்ளதை தான் ரெண்டாவது ஜும்லா வலுப்படுத்துது. இங்கே என்ன செய்யுது? ஏன்னா உலாய்க்க கல்லண்ணா இவரெல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். உங்கள் அறிவு இருக்கும், சிந்திக்க மாட்டான். செவி இருக்கும், கேட்க மாட்டான். கண் இருக்கும், பார்க்க மாட்டான். உலாய்க்கல் அண்ணா இவரெல்லாம் மிருகங்களைப் போல வல்லும் அதல் அதை விட கேடு கட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலாய்க்குமல் காஃபின்னு அவர்கள் அசட்டையாளர்கள். அப்போ அவங்க கால்நடைகளைப் போலன்னா காஃபிர்களாக இருக்கிறான்னு தான் அர்த்தம். கால்நடையை போட்டு இருக்கிறான்னு அர்த்தம். காஃபி அது மேலே உள்ளதுன்னு கீழே உள்ளது உறுதிப்படுத்துதே. இதில் விளங்குதா? ஆனால் பிஹிலாபி கௌரி உலாய்க்கலனா பல்லும் அதல்லு உலாய்க்குமல் காஃபில் ஒன்றுக்கு மாற்றமாக இங்கே உலாய்க்குன்னு வரல. இது ரெண்டு ஒன்று தான். கால்நடையை போல இருக்கிறாங்கிறதும் காஃபிலாக இருக்கிறான், அசட்டையாக இருக்கிறாங்கிறது ரெண்டு என்னது தான். இன்ன தஸ்தீலபில் கஃபலத்தி இங்கே கஃபலத்தை உறுதிப்படுத்தியிருப்பதும் தஷ்பீஹிபில் பஹாயிமி மிருகங்களை கொண்டு ஒப்பிட்டிருப்பதும் வாஹிதுன் ரெண்டு என்னது தான். ஷெய்வுன் வாஹிது ரெண்டு ஒன்று தான். மிருகங்களை போன்று இருக்கிறார்கள், அசட்டையாக இருக்கிறார்கள் ஒன்று தான். எழுதுனப்பா விளங்குதை படிக்கிறதே. இன்ன தஜ்ஜீரபில் கஃபலத்தி கஃபலத்தை கொண்டு உறுதிப்படுத்தியிருப்பதும் ஒரு தஷ்பீஹி அப்படி தானே. ஒரு தஷ்பீஹிபில் பஹாயிமி மிருகங்களை கொண்டு ஒப்பிட்டிருப்பதும் ஒப்பிட்டிருப்பதை உறுதிப்படுத்துவதும் ஷெய்வுன் வாஹிதும் ஒன்று தான். அப்போ காணத்தில் ஜும்லத்து சானியத்து இங்கே ரெண்டாவது ஜும்லா கரீரத்தலில் ஊலா முந்தினது என்ன செய்யுது? வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எழுதுனப்பா ஏப்பா இப்போ காணத்தில் ஜும்லத்தி சானியத்து ரெண்டாவது ஜும்லா உலாய்க்குமல் காஃபின் இருக்குல்ல, ரெண்டு ஜும்லா ரெண்டாவது ஜும்லா கரீரத்தன் லில் ஊலா முந்தினது என்ன செய்து உறுதிப்படுத்துது. அதே பலாயு நாசிபுல் அத்துஃபு இங்கே அத்துஃபு செய்வது தோதுவாகாது. அத்துஃபுலாம் செய்யக்கூடாது. முன்னால் உள்ளது வலுப்படுத்துதில்ல, மக்களுக்கும் தைக்கிறதுக்கு மத்தியில் அத்துப்படி எடுத்து கொண்டு வரக்கூடாது. விளங்குதா? அடுத்து எப்பா உலாயிக்க ஹுமுல் காஃபிலூன் இருக்கு பற்றியிலப்பா. இதில் ஒரு அழகான செய்தி சொல்கிறாங்களே, லமீர் ஃபசில் வேற வந்திருக்கு. என்னது லமீர் ஃபசில்? எனக்கு என்ன ஜெய்துன் ஜெய்துனில் ஆலிமுன் இருக்குல்ல, ஜெய்தாயிரமா வந்தால் ஆலிமிசான்னு சொல்லலாம். ஜெய்துனில் ஆலிமு ஆலிமான ஜெய்துன்னு சொல்லலாம். மௌசு சிபத்தாவும் ஆக்கிடலாம். கேட்டேன் ஜெய்துனில் ஆலிமுன்னு சொன்னோம்னா ஜெய்து தான் ஆலிமிசானு முத்ததா கபராகவும் ஆக்கலாம். ஜெய்துனில் ஆலிமுன்னா ஆலிமான ஜெய்துன்னு மௌசு சிபத்தாவும் ஆக்கலாம். அதே மாதிரி உலாயிக்க கேட்டேன் அந்த உலாயிக்கல் முஃப்லிஹூன்னு சொன்னோன்னு வச்சுங்க ஜெய்சிலர்களான அவர்கள்னு சொல்லலாம். கேட்டேன் அவர்கள் ஜெய்சீலர்கள்னு சொல்லலாம். ஆனால் உம்மை போட்டோம்னா அது ஹபரு தான், இந்த பின்னால் உள்ளது சிவத்து கிடையாதுன்னு காமிக்கும். ஜெய்தோன் வல் ஆலிமுனா ஜெய்து அவன் ஆலிமிசா தான். முத்தா ஹபருடைய அர்த்தம் வைக்கணும். மௌசு சிவத்தை வைக்கக்கூடாது, சிவத்தாக்கக்கூடாது. இங்கே சிவத்தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உண்மை கொண்டு வந்திருக்கான். உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன் அவர்களே ஜெய்சீலர்கள்.
விளங்குதாப்பா? இது வந்து என்னது? ஃபசில் பண்ணுது, ஃபர்க் பண்ணுது. ஏய் ஃபசில் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்க் பண்ணுது. சிபத்தாக்காத ஹபராக்கு என்னது? பிரித்து காமிக்குது. ரைட்டாக அர்த்தம் வைக்கிறதே சிபத் இல்லைன்னு காமிக்குது. அதை தான் சொல்கிறாங்க அங்கே. ஹும்மா ஆகிறது. உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் இருக்குல்லப்பா, அந்த ஹும்மு ஃபஸ்லுன் அது பிரித்து காமிக்கக்கூடிய லமீராக இருக்கும். விளங்குதா? யூ ஃபஸ்ஸிலுல் ஹபர அனி சிவத்தி சிவத்தை விட்டும் ஹபரை பிரித்து காமிக்குமே, அத்தையை பிரித்து காமிக்கிற லமீராக இருக்கும். ஏப்பா சிவத்து கிடையாது, ஹபர் தான் காமிக்குது. இவர்கள் தான் ஜெயசீலர்கள். எழுதப்பா. உலாய்க்கவே ஹும்மு உறுதிப்படுத்தி காமிக்க பின்னால் வர்றது சிவத்து. சிவத்து கிடையாது ஹபருன்னு கேட்டு பார்த்து வைக்கிறது. உம்மா இரு ஃபஸ்லுன் பிரித்து காமிக்கிற லமீரா இருக்கும். ஃபஸ்லுல் ஹபர அணி சிவத்தி சிவத்தை விட்டும் ஹபரை பிரித்து காமிக்கின்ற லமீரை ஃபஸ்லாக இருக்கும். மேலும் அக்கிது நிஸ்பத்தை அந்த நிஸ்பத்தை உறுதியும் படுத்துகிறது. ஹபர் தான் நிஸ்பத்தை என்ன செய்யுது? உறுதியும் படுத்துது. யுஃபீது இஹ்திசாசல் முஸ்னதி வில் முஸ்னதி இலைஹி அந்த முஸ்னதி இலையான உலாக்கியை கொண்டு முஸ்னது பிஹியை இஹ்திசாஸ் செய்வதையும் பயனளிக்கிறது. வா உலாய்க்குங்கிறது முஸ்னது இலைப்பா. அல் முஃப்லிஹூன்ங்கிறது ஹபரு. முஃப்லிஹூன்ங்கிறது ஹபருங்கிறது என்ன செய்யுது? இஹ்திசாஸ் செய்யுது. இஹ்திசாஸ் செய்வதை பயனளிக்குது. என்ன தான் செய்யணும்? ஹபராக தான் ஆக்கணும், சிவத்தா ஆக்கக்கூடாதுன்னு சொல்லுது. புரியுதுப்பா? யுஃபீது இஹ்திசாசல் முஸ்னதி வில் முஸ்னதி இலைஹி முஸ்னதி இலைஹியோடு முஸ்னதை குறிப்பாக்குவதையும் பயனளிக்கிறது. எழுதுனப்பா? இதுதான் ஹபரு. அல் முஃப்லிஹூன்ங்கிறது தான் என்ன இருக்குது? ஹபரு. உலாய்க்குங்கிறது முஸ்னதி இலைஹிங்கிறத காமிக்குது. அப்போ எப்பா உலாய்க்க இவர்கள் ஹும் இவர்கள் அல் முஃப்லிஹூன்னு அது என்ன செஞ்சுருக்கு? அதை உறுதிப்படுத்த வந்திருக்கு இதில் மீது. அல்லது சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலாய்க்க முத்ததா ஹும் ரெண்டாவது முத்ததா முஃப்லிஹூன்ங்கிறது உம்முங்கிற முத்தாக ஹபரு ஜும்லா சேர்ந்து முதல் முத்தாக ஹபர்னு சொல்கிறாங்க. தறிக்கை கொடுக்கலாம். என்னப்பா தக்ஸீ செய்ய வந்திருக்குன்னு சொல்லலாம். விளங்குதா? அதை தனியாக முத்ததா வாக்கி ரெண்டாம் முத்ததா வாக்கி அல் முஃப்லிஹூனை உம்முக்கு ஹபராக்கி ஜும்லா சேர்ந்து உலாய்க்கு ஹபர்னு சொல்லலாம். ரைட் தானே? அதான் சொல்கிறாங்க. அவங்க முப்ததாவுன் அல்லது உம்மா ஆகிறது முப்ததாவாக இருக்கும். ஒல் முஃப்லிஹூன் முஃப்லிஹூன் என்பது ஹபருக்கு உம்மி என்ற முப்ததாவுக்கு ஹபராக இருக்கும். ஜும்லத்து இந்த ஜும்லா ஹபரு உலாய்க்கவுக்கு என்னவாக இருக்கும்? ஹபராக இருக்கும் ஜும்லா சேர்ந்து. சரி, அடுத்து முஃப்லிஹ் ரெண்டும் ஒரே அர்த்தம் தானா? விழுந்திருக்கேன். முஃப்லிஜி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். ஆனால் முஃப்லிஜூன்லாம் படிக்கக்கூடாது. அர்த்தம் சொல்கிறாங்க. ஃபாக்கலிமாவும் ஐன்கலிமா ஃபாக்கலிமா ஃபாவாவும் ஐன்கலிமாவும் லாவா இருந்து அதுக்கு அடுத்து என்ன எழுத்து வந்தாலும் செய்தான் பிளந்தான் திறந்தான்னு அர்த்தம் வருமா? எப்படி திறந்தான் பாரு. ஒல் முஃப்லிஹ் பில் ஆயி ஏயை கொண்டு முஃப்லிஹ் என்பதும் ஒல் ஜீமை கொண்டு முஃப்லிஜி என்பதும் ஃபாயிஸ் இல் மத்லூபி நோக்கத்தை கொண்டு வெற்றி அடைந்தவன் அர்த்தம். நோக்கத்தை கொண்டு அன்னஹு விளங்கிருக்கேன். விளங்குதப்பா? அன்னஹு அல்லதி உன் புத்தியத்திலகு உஜூகுல் முஃப்ரி எப்பா அன்னஹு இந்த முஃப்லி ஆகிறவன் அல்லதி அவன் எப்படிப்பட்ட ஜெய்சீலன் தெரியுமா? உன் புத்தியத்திலகு அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டுருச்சு. உஜூகுல் முஃப்ரி வெற்றியினுடைய எல்லா வழிகளும் திறந்து வைக்கப்பட்டுருச்சு. அந்த முஃப்லிக்கு அவன் ஜெய்சீலன் சொல்கிறோம்லப்பா, வெற்றியினுடைய எல்லா வழிகளும் திறந்து வைக்கப்பட்டவனை போலும். வாத தரிக்கீப்பு இந்த அமைப்பு எந்த அமைப்பு? தரிக்கீப்புனா தரிக்கீப்பு முத்ததாக தரிக்கீப்பு அல்ல. இந்த ஃபாக்கலிமா ஃபாவாவும் ஐன்கலிமாவும் லாமாவும் இருந்து மூணாவது என்னன்னாலும் வரட்டும். பிளக்கிறது திறக்கிறதுன்னு அர்த்தம் வருமா? ரைட்டா? ஒரு தரிக்கீப்பு இந்த தரிக்கீப்பு ஒமாயி ஷாரிக்கு இதற்கு ஒப்பாகக்கூடியதும் ஃபில் ஃபாயிவல் ஐனி ஃபாக்கலிமாவிலே ஐன்கலிமாவிலேயும் இதற்கு கூட்டாகக்கூடியதும் நவு ஃபலக்க ஒ ஃபலீத ஒ ஃபலிய இவைகளெல்லாம் எதுள்ள அறிவிக்கும்
அல்ல ஷக்கி பிளப்பதின் மீதும் ஒரு ஃபத்தஹி திறப்பதின் மீதும் அறிவிக்கும். ஃபலக பிளந்தான், ஃபலத பிளந்தான், ஃபலிய பிளந்தான். எடுத்துப்பா இதில் பேன் பார்க்கறதுக்கு இந்த பிளந்துக்கிட்டு தான் பார்ப்பாங்க. ஃபலியன்னு எல்லாம் இருந்தோம், பேன் பார்க்கான் பேத்தான்னு இருந்தோம். அப்போ முடி அப்படி பிளந்துக்கிட்டு தானே அப்படி உள்ளுக்குள்ளே பேன் பார்ப்பாங்க. பேன் பார்த்தான். எதுல்ல சக்தி வல் ஃபத்தஹி தஅரீஃபுல் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை மாரிபாவாக்கியிருப்பது தலாலத்தி அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அதான் அண்டல் முத்தகீன, முத்தகீன்களாகிறவர்கள் உமுன் நாசுல்லதீன அந்த மக்களாக இருக்கும். பலகக்க உனக்கு செய்தி கிடைத்ததே அன்னவுமுல் முஃப்லிஹூன பில் ஆகிரத்தி, ஆகிரத்தில் வெற்றி கிடைத்தது என்று உனக்கு செய்தி கிடைத்ததே அப்படிப்பட்ட மக்களாக இருக்கும். இந்த முத்தகீன்கள் யாரு? ஆகிரத்தில் வெற்றி கிடைத்தவர்கள் அர்த்தம். எழுதுனப்பா இப்பா இங்கே முஃப்லிஹூன்கிறத மாரிபாக்கியிருப்பது நீ தலாலத்தி அது ஆண்டல் முத்தகீன். ஏபா இந்த தாலிக கிதாபுல் ஆறு முதல் முத்தகீன் இருக்குல்ல, அந்த முத்தகீன் என்பது உன் நாசுல்லதீன பலகக்க அண்ட உங்கள் முஃப்லிஹூன பில் ஆகிரத்தி, ஆகிரத்தில் வெற்றியடைந்தார்கள் என்று உனக்கு செய்தி கிடைத்ததே அப்படிப்பட்ட மக்களாக இருக்கும். அப்படி சொல்லலாம். அல்லது அவில் இஷாரத்து இலாமா ஏரிபு குல்லு வாஹிதின், ஒவ்வொருவரும் விளங்குவாரே என் ஹக்கீகத்தின் முஃப்லிஹீன், ஜெயசீலர்களுடைய யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் விளங்குவாரே அந்த உடைய இஷாராவாக இருக்கும். விளங்குதா? மீன் ஹக்கீகத்தின் முஃப்லிஹீன ஹுசூசியாத்தியும், உண்மையான ஜெயசீலர்கள் அவங்களை தனிப்பித்து காமிப்பது என்று ஒவ்வொருவரும் விளங்குவாங்களே. எல்லாரும் எழுதிக்குவாங்கப்பா, இன்னென்ன சிவத்து உள்ளவர்கள், இன்னென்ன சிவத்து உள்ளவர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள்னு எல்லாருக்கும் வழங்கும். அவங்களுடைய பிரத்யேகத்தன்மை எல்லாத்துக்கும் வழங்கும். இந்த ஈமானு பில் கைபு, இகாமு சலாத்து, ஈத்தாவு சக்காத்து இருந்துட்டா அவங்க வெற்றியாளர்கள் என்று என்ன செய்வாங்க? ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவங்களுடைய பிரத்யேகத்தன்மை எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? தெரியுங்கிறாங்க. கேட்டப்பா வாகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.